எல்லாருக்கும் வணக்கம் மக்களே. உங்களுக்காக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீராங்கனையை பற்றி தாங்க பேச போகிறோம். ஆமாம், அவங்க பேர் பார்த்தீங்கன்னா அனுராதா. இவங்க என்ன மாதிரியா சாதனை பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த புகழ்பெற்ற பளுதூக்கு வீராங்கனை. இவங்க வந்து நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க, புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்தவங்க. ஸோ இவங்க அது மட்டும் இல்லை, தஞ்சாவூரில் வந்து காவல் நிலையத்தில் ஆய்வாளராக வேலை பார்க்குறாங்க. இவங்க வந்து என்ன மாதிரி சாதனைகள் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இவங்க வந்து 2009 பார்த்தீங்கன்னா இந்திய அளவிலான பளுதூக்கு போட்டிகளில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து 35 கிலோ எடைப்பிரிவில் பார்த்தீங்கன்னா தங்க பதக்கம் வென்றிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லை, 2019 பார்த்தீங்கன்னா அவங்க சாமோ தீவு என்ற நடைபெற்ற காமன்வெல்த் போட்டியில் பார்த்தீங்கன்னா அவங்க 87 கிலோ பிரிவில் பார்த்தீங்கன்னா தங்கப்பதக்கம் வென்றிருக்காங்க. இது எவ்வளோ பெரிய சாதனை. அவங்க வந்து சின்ன வயசில் ரொம்பவே கஷ்டப்பட்டு தாங்க இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அவங்க 13 வயசுலேயே பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா இறந்துட்டாங்க. அவங்களோட அண்ணனோட மாரிமுத்து அவங்களோட சப்போர்ட்டோட தான் இவங்க வந்து நிறையா கிராமத்தில் இருந்து, எவ்வளோ பெரிய பின்தங்கிய கிராமத்தில் இருந்து அவங்க இந்த மாதிரியா சாதனைகளை படைச்சிருக்காங்க. அவங்கள பற்றி பேசும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குங்க எனக்கு. ஸோ அது மட்டும் இல்லை, அவங்க பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை வந்து சாதிச்சிருக்காங்க. காமன்வெல்த் பளுதூக்கு போட்டிகளில் பார்த்தீங்கன்னா இந்தியா சார்பாக தமிழகத்திலிருந்து பங்கேற்ற தங்கம் வென்ற முதல் பெண் என்றாலே அது அனுராதா தான். அவங்கள வந்து நம்ம தமிழ்நாட்டில் தங்க மங்கை என்று தாங்க கூப்பிடுவாங்க. ஸோ அவங்கள பற்றி பேசும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. நெக்ஸ்ட் ஒரு வீராங்கனை, நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச்.